அழகா இருக்குண்ணா, அதனால யாரும் உயிர் கொடுத்துருவாங்களா? இல்லை நான் ரொம்ப நல்லவளா, எனக்கா உயிரை கொடுத்துருவாங்களா? இல்லை நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களா, உங்களுக்கா உயிரை கொடுக்க யாரும் வருவாங்களா? என்னம்மா முறைக்கிறீங்க? யாரும் வரமாட்டாங்க. யார் யாருக்காக உயிர் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பாருங்க, உடன்கட்டை ஏற்றுனாங்க. யாரும் பெண்களை, கணவன் இறந்துட்டா பொம்பளை வலுக்கட்டாயமாக என்ன செய்வார்கள்? உடன்கட்டையில் ஏற்றினார்கள். அது விரும்புதோ விரும்பலையோ நீ செத்து தான் ஆகணும். விரும்பி போய் என்ன செய்யலை, என் புருஷன் செத்துட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, எந்த பெண்களும் அதில் ஏறலை, ஏறி சாகலை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்களுக்காய் எனக்காய் நீங்கள் தேடுவதற்கு முன்பாக இவர்களின் சனம் என்று சொல்லி உங்களை என்னை குறித்து என்ன செய்கிறார்? அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவா. வேதம் சொல்கிறது, என் சனங்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்ல. இந்த ஆண்டு உன்னை மீட்கும் வருடமாக, என் சனத்தை நான் மீட்குமாக, என் தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட சனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி என்னை ஆண்டவர் இந்த நாளில் பாக்கியசாலியாக கத்தர் வைத்திருக்கிறவா. இந்தியாவிலே முதல் திருநங்கை போதகர், எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு. நம்ம மறித்து போனாலும், மண்ணோட மக்கி போனாலும், அந்த இடத்தை ஃபில் பண்ணுவதற்கு இனிமே அடுத்த ஒரு உலகம் தான் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க வருஷத்துக்கு ஒருக்க 10th ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா? 2027 10th ஃபர்ஸ்ட் வரலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒவ்வொரு நாள் என்ன செய்யும்? மாறிட்டு இருக்கோம். உலக அழகிகள், பிரபஞ்ச அழகிகள் 2026 ஒன்று தான் இருக்கும். 2027 வேற ஆளுக்கு என்ன செய்யணும்? மாற்றிடணும். ஆனால் இந்தியாவில் முதல்னா அது என்னைக்கு முதல் தான். அடுத்த ஆண்டுகள் வந்தாலும் சரி, எத்தனை 1000 ஆண்டுகள் சுழன்று போனாலும் கர்த்தர் கொடுக்கிற மகிமையும் கனமும் உயர்வும் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் கிடைக்கின்ற நன்மைக்காக இல்லை, உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை தர கர்த்தர் காத்திருக்கிறவா. மரித்தவன் உயிரோடு எழும்புவான், மரித்தவன் உயிரோடு எழும்பப்படுவான். அவன் செய்த நன்மை தீமைக்காக. எல்லாருக்கும் ஒரு குமரன் உண்டு. அம்மா அநியாயம் செய்யறான், அக்கிரமம் செய்யறான், நல்லா தானே வாழ்றான். அநியாயமா சேர்த்து வைக்கிறவன் அவன் சந்தோஷமா அவன் பிள்ளைகளை கர்த்தர் அனுபவிக்க விட மாட்டார். நீங்க எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். வேதம் பார்க்கப்படுகிறது, சந்ததிகளுக்காக அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, அடுத்தவனிடம் புடுங்கி எடுத்து சமாத்தி பண்ணி, எதிர்காலத்திற்காக தன் சொந்தங்களுக்காக 7 தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருந்தாலும் அநியாயமாக இருக்கும் என்றால் அந்த சந்ததிகள் சமாதானத்தோடு அதை அனுபவிக்க கர்த்தர் விடுவதில்லை. ஏன்னா அவர் நியாயம் தீர்க்கின்ற தேவன். நியாயாதிபதியாக பாவம் செய்த மனிதனை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார். மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறவா. பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில்